வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த நேத்திக்கு நான் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த சாரீ சுடிதாரோட பெல்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை பார்டரை வச்சு பெல்ட்டு தைக்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கேன்வாஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோங்க. ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். இது சுருங்கவும் சுருங்காது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் மீத பார்ட்ரு இந்த அளவு தான், அதாவது நம்ம இருக்கிற ஹைட்டை அப்படியே எடுத்துக்கிட்டோம். இந்த பார்டர் மட்டும்தான் மேலே மிச்சமாக இருந்தது. இப்போ 2 இன்ச்சு நான் அகலம் வைக்கிறேன் கேன்வாஸ்க்கு. சுற்றளவு 32 இன்ச்சுங்க. அகலம் நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ 32 இன்ச்சு நீளம் நம்ம அந்த கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். இதோட உங்களுக்கு அகலம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1.25 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ணிங்கன்னா பெல்ட்டுக்கு நல்லா இருக்காது. 1.25 வச்சுக்கோங்க, இல்லைன்னா 2 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதை நேராக 2 இன்ச்சு அகலம் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இப்போ பார்டரில் வச்சு ஒரு பக்கம் மட்டும் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த எட்ஜிலே தையல் போட்டுக்கலாங்க. அடியில் வேறு கலர் போட்டுக்கோங்க, பிங்க் கலர் போடாதீங்க. ஏன்னா நமக்கு பைப்பிங்க்கு யூஸ் ஆகும். அதனால் அடியில் மேலே நீங்கள் பிங்க்கு போட்டிங்கனாலுமே அடியில் வேறு கலர் ஏதாவது டார்க் கலர் ஏதாவது போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம், கேன்வாஸை சுற்றிலும். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி இந்த பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஸ் எட்ஜிலே போட்டு வச்சு எடுத்துக்கலாம். ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. இங்கிட்டும் இந்த பக்கமும் கரை இருக்குங்க. சென்டரில் இருக்க அந்த பார்டரோட அந்த ஜரி மட்டும் சரியாக வந்தது. இப்போ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுட்டோம். அடுத்து இன்னொரு பீஸ் வச்சு மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை மேலே வச்சு அடியில் அந்த ஃபுல்லாக நம்ம கட் பண்ணாத பார்டர் வச்சு நம்ம மேலே தையல் போட்டுக்கலாம். நம்ம மேலே நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் தெரிகிற மாதிரி நூல் போடுங்க, அப்படி இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அது மேலே அந்த தையல் மேலேயே போடுறதுக்காக தான் சொன்னேன். அடியில் பார்டர் இருக்குது. நம்ம இப்போ கேன்வாஸ் வச்சதாங்க மேலே வரணும். அது நம்ம அடியில் இருக்கிறது அடிப்பக்கம் தான் போகணும். அது மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேன்வாஸ் வச்சு நம்ம அயன் பண்ணது சுருக்கம் இல்லாமல் வரும். அடியில் இருக்கிறது கொஞ்சம் அயன் பண்ணாமல் இருக்கனால கொஞ்சம் சுருக்கமாக தான் வரும், லைட்டாக, ரொம்ப வராது. அதனால் மேலே நம்ம அயன் பண்ணது தான் மேலே வச்சுக்கோங்க. இப்போ அந்த தையல் மேலேயே போட்டுட்டு நான் கொஞ்சம் மட்டும் அந்த கேன்வாஸ் விட்டு ஒரு நூல் அளவு மட்டும் கட் பண்ணுறேன். இப்போ ஒரே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் இருக்கிற பீஸில் நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அடித்து பரட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா கேன்வாஸ் இருக்கனால நம்ம அடித்து பரட்டினா அதுவே சுருக்கமாயிடுது. அதனால் நான் அடித்து பரட்டாமல் சும்மா அப்படியே தையல் போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ண போகிறோங்க சூப்பராக. இப்போ 2 பக்கமும் அந்த எக்ஸ்ட்ரா, அதாவது 32 இன்ச்சு சுற்றளவு எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் மடித்து தைச்சிட்டேன், இந்த ஓரமும் அந்த ஓரமும். இப்போ அடியில் அந்த சாரியோட கலர் மெரூன் கலருக்கு நான் பைப்பிங் கொடுக்குறேன். அடியில் மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு பைப்பிங் கொடுங்க. கரெக்டாக அந்த தையல் மேலேயே கொடுங்க. அதனால தான் நான் கலர் நூல் போட சொன்னேன். இப்போ நம்ம எப்பயும் போல் உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம் சன்னமாக. பைப்பிங் பண்ணுறனால உங்களுக்கு இந்த பார்டர் மடங்கவும் மடங்காது. அதுவே உங்களுக்கு ஒரு 2 பக்கம் பைப்பிங் கொடுத்து நீட்டாக உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது உருட்டி நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரே மாதிரி சன்ன பைப்பிங்காக கொடுங்க. இது ஒரு தையல் போட்டுட்டு
திருப்பி மறுபடியும் திருப்பி அந்த கிளாத்லேயே அமுக்கு தையல் போட்டுக்குங்க. ஏன்னா இப்போ இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பைப்பிங் கொடுத்தாச்சுங்க. இல்லை தூக்கி விட்டு தைச்சி விட்றலாம். இப்போ நூல் வந்து ஒட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி அந்த கிளாத்தில் தையல் போட்டுக்குங்க. இப்போ போட்டாச்சு. நம்ம வந்து இதுக்கு கொக்கி வைக்க போகிறோம். பாருங்கள், அப்படியே ஸ்டிஃபாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வேஸ்ட்டு கிளாத் எடுத்திருக்கேன் ஒரு 2 இன்ச்சுக்கு. இப்போ இதை 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கொக்கி வச்சாலும் சரி, இல்லை வந்து 2 கொக்கி வச்சிங்களாலும் சரி. 2 கொக்கி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அதில் இருக்க பார்டரோட அகலத்தை நீங்கள் 2 இன்ச்சுக்கு வச்சுட்டு தைச்சிட்டு நீங்கள் நடுவில் வந்து ஒரு தையல் போடுற மாதிரி வரும். நான் ஒரு கொக்கி தான் வைக்கிறேன். ஒரு கொக்கி வச்சுட்டு அதில் மாட்டிட்டு நம்ம உள்ளே திருப்பி ஊக்கு வேணால் நம்ம நகண்டு போகாமல் ஊக்கு குத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்பயும் இப்போ கொக்கி மாட்டுறதுக்கு தைப்போம் இல்லையா மெட்டீரியலில் ஸ்கர்ட்டுக்கு, அதே மாதிரி தைச்சிடலாம். இது வைக்கலைனாலும் நீங்கள் வந்து அந்த பகில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது கூட வைக்கலாம் கொக்கி மாட்டுறதுக்கு. இப்போ இது நல்லா அந்த மடிப்பு உள்ளே தள்ளி தள்ளி ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 பீஸ் 5 இது மடிப்பு மட்டும் மடித்து நீங்கள் தைச்சிக்கோங்க. இருக்கிறத நல்லா மடித்து விட்டுறலாம். ஒரு 4 இது மட்டும் போட்டிருக்கேன். இப்போ திருப்பி அப்படியே ரிட்டன் ஒரு தையல் வந்துடலாம். அதே மாதிரி இங்கிட்டும் 2 தையல் போட்டுக்கலாம். திருப்பி இங்கிட்டும் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி இங்கிட்டு வந்துடலாம். இதோட நீங்கள் 2 கொக்கி வைக்கிறேன்னா இதோட அகலத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை கொக்கி வச்சிடலாம். சரியாக அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து இருக்கிறத கொக்கியை தைச்சி விட்றலாம். இது நாட்டு வைக்கணும்னா நம்ம வந்து அது முக்கோணமாக தைக்கணும். நாட்டு தைக்கிறதுக்கு இது என்ன நாட்டு தைக்காமல் நம்ம இதுக்கு கொக்கி வச்சோம்னா ஃபுல்லாக ரவுண்டாக ஒரே மாதிரி தெரியும் நமக்கு. சப்போஸ் இப்போ நகண்டுச்சினாலும் நமக்கு சுற்றிலும் ஒரே மாதிரி தான் தெரியும். நாட்டுனா அப்படி இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்கறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.